ஏண்டி உன் ஹஸ்பண்ட் பக்கத்து பங்களா விலைக்கு வாங்கிட்டார் போல் இருக்க. கிழிச்சாரு. அவரை பத்தி பேசாதடி. உன் ஹஸ்பண்ட் செஞ்சது நியாயம் தான் என் மனசுக்கு படுது. கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மன விட்டு பேசினீனா அவரை பத்தி நீ நல்லாவே புரிஞ்சுக்குவ. புரிஞ்சுக்கிட்டது போதும். ஐயோ ரிங் பால் உன் ஹஸ்பண்ட் வீட்டுல போய் விழுந்துருச்சுடி. நீ போய் எடுத்துட்டு வாடி. அம்மாடி நான் போக மாட்டேன், நீ போய் எடுத்துட்டு வா. உனக்கு என்ன பயமா இருக்கா? எனக்கு என்னடி பயம்? நானே போய் எடுத்துட்டு வரேன். என்ன கடிச்சா தின்னுடுவாரு. போ போ, அங்க போனாதானே தெரியும் கடிச்சு திங்குறாரா என்னன்னு. ஐயோ அம்மா, ஐயோ உயிர் போகுதே. ஐயோ அம்மா, ஐயோ உயிர் போகுதே. ஐயோ எனக்கு ஐயோ விஷம். அம்மா ஐயோ ஐயோ அம்மா, ஏங்க விஷத்தை குடிச்சீங்க? விஷத்தை நான் தாகத்துக்கா குடிச்சேன், சோகத்துக்கு தான் குடிச்சேன். ஐயோ அப்படி என்ன உங்களுக்கு சோகம்? சுகம் கிடைக்காத சோகம். கட்டின பொண்டாட்டி கூட வாழ முடியல. இனிமே நான் எதுக்காக வாழணும்? கண்ணீராதா என் வாழ்வே மாயும். ஐயோ ஐயோ இனிமே நான் எதுக்காக வாழணும்? வயிற்றுல நெஞ்சு வலிக்குது. என்னங்க என்னங்க, நான் போய் உடனே டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ டாக்டரா, நீ இருக்கும்போது அவர் எதுக்கு? நீ மனசு வச்சா போதும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். பக்கத்துல வா சொல்றேன். மாட்டேன், நான் மாட்டேன். சொன்னா கேளு. என்னங்க நீங்க பாரு, விவரமா சொன்னா சென்சார்ல விட மாட்டாங்க. உங்க அப்பா மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன். என்ன இன்னும் போனவளை காணோம்? ஓ, நமக்கெல்லாம் முதல் இரவு நடந்த மாதிரி அவளுக்கு முதல் பகல் நடக்குது போல் இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். பாவம் உங்க அக்காவை எங்க அப்பா இப்படி ஏமாத்தி இருக்காரு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இத நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா எங்க அப்பாவை கேட்டுக்கலாம்ல. இதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு தான் நான் எதுவும் சொல்லல. நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, பெரிய ஜகஜால கில்லாடி. இதெல்லாம் ஈஸியா ஒத்துக்க மாட்டாரு. தெரியுங்க. இப்ப என்னதான் செய்ய போறீங்க? இதுக்கெல்லாம் ஐடியா நிறைய கைவசம் வச்சிருக்கேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என்னால உங்களை பிரிஞ்சிருக்கவே முடியாது. இந்த நிலைமையில எனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடக்குது. நடக்கும் நடக்கும். இனிமே உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டிட்டு இன்னொரு தாலியை கட்ட இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும் ராதா. இடையில உங்க அப்பா எதுவும் செஞ்சாரு, சொக்கலிங்க காலை உடைச்சு செக்கிலிங்க ஆக்கிடுவேன். சரி சரி, நேரமாச்சு. யாராவது என்ன தேடி வந்துட போறாங்க. ராதா, மறுபடியும் இந்த ரிங் எப்ப வந்து விழும்? ஆசையை பாரு ஆசையை. இனிமே அடிக்கடி இங்க வர முடியாது. அப்ப நாங்க வரேன். நீங்க எப்படி வருவீங்க? தினமும் ராத்திரி 8 மணிக்கு உங்க வீட்டுக்கு போன் பண்ணி இன்னைக்கு மழை வருமான்னு கேட்பேன். அப்படின்னா நான் அங்க வரவான்னு அர்த்தம். புரியலையே. நீ மழை வரும்னு சொன்னா உடனே உங்க வீட்டுக்கு நான் வருவேன். நீ எல்லா ரூட்டையும் கிளியர் பண்ணி வச்சிரு. அப்புறம் 2 பேரும் ரூம்ல ரூம்ல ராதா. அக்கா, இவ வந்து தெரியும்டா, இந்த வீட்டு மருமக ராதா. மகாலட்சுமி மாதிரி இருக்கு. தீர்க்க சுமங்கலியா இருமா. ஏமா அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஏண்டா ராஜா, எப்படா நீயும் ராதா ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்க? எப்போ ஒரு பிள்ளை பெத்து கொடுக்க போறீங்க? பிள்ளையா? என்கிட்ட மட்டும் கேட்டா எப்படிக்கா? இவகிட்டயும் கேளு. ஏமா நீ என்ன சொல்ற? கூடிய சீக்கிரத்திலேயே. ஏண்டா ராதா சொல்லிட்டு போறத பாத்தியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. கோயிலுக்கு போயிட்டு வரியா? குங்குமம் கொடுக்கா? குங்குமம் தானே உன் கண்ணத்திலே இருக்க. நாளையில இருந்து ராதா கிட்ட லிப்ஸ்டிக் பூச கூடாதுன்னு சொல்லணும். வறண்ட பாலைவன மாதிரி ஆயிடுச்சுமா உன் வாழ்க்கை. சீ, பைத்தியக்காரி, பேசாதே. என்ன சொல்ற? இல்லம்மா, புஸ்தகத்துல போட்டிருக்கேன். கல்யாணம் ஆயும் இன்னும் கன்னி கழியாம இருக்கியம்மா. முண்டோ, யாரு சொன்னா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? இல்லம்மா, இதுவும் கதையில தான். முண்டம் யாரு சொன்னா என்று ஏண்டி நெருப்பு கோழி மாதிரி இந்த நேரத்துல சலிச்சுக்கிற? ஏய் மரமண்ட, எல்லாம் உன்னாலதான். இப்ப யார? இல்லப்பா, இதுவும் புஸ்தகத்துலதான். அந்த புஸ்தகத்தை கொண்டா. கதையா இது? நம்ம குடும்ப கதை மாதிரியே இருக்கு. ஹலோ, யாருங்க? இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? இன்னைக்கு ராத்திரி மழை வருமாவா?
ராங் நம்பர். யாரோ ஒருத்தன் இடம் தெரியாம போன் பண்றான். மாடையன். இரு, நானே சுருங்க சொல்லி அவனுக்கு விளங்க வைக்கிறேன். எந்த மடையும் போன் பண்றானோ. யாராலோ? மழை வருமா? மழை வருமாவா? சொல்லி தொலையா. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லைன். அதே மழை தான் பேசுறான். உட்றான் பார் டோஸ். அறிவு கெட்டவனே, கோடாங்கி அடிச்சு குறி சொல்ற குடும்பமா எங்க குடும்பம்? எங்கட போய் மழை வருமான்னு கேக்குறியே? மழை வர்றது வராத பத்தியும் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கிட்ட கேட்கணும். இப்ப சொல்றேன் கேள். மழை எப்படி வரும் தெரியுமா? வெள்ள மேகமும் கருமேகமும் ஒன்றாக மோதி தண்ணி ஊத்தும். அது பேர் தாண்டா மழை. வச்சுட்ட? சரியான மாங்கா. எனக்கு வந்து மாமனாரா வச்சிருக்காரு. உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் போல இருக்கு. இந்த இழுத்தா வச்சுட்டான். அடி போடி. அப்பா, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு, வெளியில போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுமா. நாங்க இங்கதான் இருக்க போறோம். இருங்கப்பா, அவனா தான் இருக்கும். நானே அவனை கவனிக்கிறேன். சேமா கவனி கவனி. என் பொண்ணு எப்படி கவனிக்க போறா பார். பொண்ணா மஜாக்கா? ஹலோ. ஹாய் ராதா. இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? மழை தானே சார். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மழை வரும். அது சாதாரண மழை இல்ல, இடியுடன் கூடிய பலத்த மழை. 2-3 தடவை விட்டு விட்டு மழை வரும். சமாளிங்க. சமாளிக்கிறேன். சமாளிக்கிறதுலதான் பெரிய கில்லாடியாச்சு. ஆஹா, வெளியில எங்க போயிடாதீங்க. மழை நிச்சயமா வரும். மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருங்க. என்ன? அப்பா, நான் உள்ள போறேன்ப்பா. ஓமா. ஏங்க, மல்லிகைப்பூவுக்கும் மழைக்கும் என்னங்க சம்பந்தம்? அறிவு கெட்ட கெட்டவளே, நம்ம பொண்ணு அவனை அப்படி குழப்பி இருக்கிறான். அவன் ஏமாந்திருக்கிறான். யாரா அவன்? மாமி சமால கிங்காங் மாதிரி நடுவுல படுத்துக்கிட்டு இவனை தாண்டி எப்படி போறது? மேல ஏறியே போயிடுவோம். சுண்டலி தான் ஏறிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு. என்னது? ஏதோ மேல ஏறி ஓடுன மாதிரி இருக்கு. சுண்டலியா இருக்குமோ? சேச்சி, கொசுவாத்தான் இருக்கும். நாளைக்கு இதே நேரத்துல முழிச்சிருந்து அந்த கொசுவை பிடிச்சிருவோம். ஐயோ, அப்பா வந்துட்டாங்க போல. என்ன பண்றது? இருங்க. ராதா, இது வந்துட்டேமா. என்னம்மா சுத்தி சுத்தி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன கவலை. தீர்ந்துருச்சு. மனசுக்கு இப்ப ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆமா, என்ன இந்த நேரத்துல? ஒரு கனவு கண்டமா, உடனே எனக்கு கொஞ்சம் பார்க்கணும் போல ஆயிருச்சு. அதான் வந்துட்டேன். பாத்துட்டீங்கல்ல? வேற ஒண்ணும் இல்ல. வரட்டுமா? என்ன இது? ஆம்பளை Dress? அது ஒண்ணும் இல்லம்மா, இது கீதா ஓடுது. கழுது இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுச்சு. இந்த காலத்துல ஆம்பளைங்க Dress பொம்பளைங்க மாட்டிக்கிறதும், பொம்பளைங்க Dress ஆம்பளைங்க மாட்டிக்கிறதும். நீ நல்ல பொண்ணுடா கண்ணு. நீ கதவை ஜாக்கிரதையா தாளமா போட்டுட்டு படுத்துக்கம்மா. என்னவோமா, இன்னைக்கு என் மனசே சரியா இல்ல. நானும் உன் கூடவே படுத்துக்கவா? இங்க மூட்டை பூச்சி தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்குமா. நீங்க போங்கம்மா. நீ ஜாக்கிரதையா படுத்துக்கம்மா. அப்பாடா, நல்ல வேளை தப்பிச்சேன். எங்க அம்மா உங்களை பாத்திருந்தாங்கன்னா பத்திரகாளியா மாறி இருப்பாங்க. ஆமா, உங்க அம்மா கையில சூலாயுதம் தான் இல்ல. அவங்க பத்திரகாளியா மாறினா நான் மதுரை வீரன் ஆயிடுவேன். இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. அது சரி, இப்ப நான் என்ன பண்றது? இப்படியே உங்க வீட்டுக்கு போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா எங்க அப்பா வந்துருவாங்க. இந்த துண்டையும் புடிங்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ, இதுவும் இல்லன்னா ரொம்ப அசிங்கமா. ஐயோ, இப்படியா கேரட்டை நறுக்கிறது? உனக்கு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அம்மா தானம்மா பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி தரணும். பார்வதம், பார்வதம், வரேங்க. பார்வதம். அடாடாடாடாடாடா, ஏங்க என்ன இப்படி ஏலம் விடுறீங்க? ஏற்கனவே பொண்ணை ஏலம் விட்டது போதாதா? புடிச்சிட்டேன்.
என்ன காக்காயா குருவியா? பொடி பைத்தியக்காரி, நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிளைய பாத்துட்டேன். ஒரு மாப்பிள்ளை இருக்கும்போது இன்னொரு மாப்பிள்ளையா? கொஞ்சம் அமைதியா இருந்தா நம்மள பாஞ்சாலி ஆக்கிடுவாங்க போல இருக்கே. எங்க நல்லா விசாரிச்சீங்களா? பழைய மாதிரி கார் டிரைவருக்கு பதிலா லாரி டிரைவரா வந்து அமைஞ்சிட போறான். பையன் எல்லா விதத்திலையும் சுத்தம். சுருங்க சொன்னா அவன் எரியாத மெழுகுவத்தி, விளக்கமா சொன்னா பீஸ் போகாத பல்பு. எப்படி? ஆஹா, என்ன உதாரணம்! இது சாதாரணம். இதை விட பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் கைவசம் இருக்கு. சமயம் வர்றப்போ அவுத்து விடுறேன். இப்ப விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள பொண்ணை பார்க்க வர்றான். எங்க வரப்போற மாப்பிளைக்கு நம்ம பொண்ணை பத்தின விஷயங்கள்லாம் தெரியுமா? 2000 பொய்ய சொல்லி 2 கல்யாணம் பண்ணிக்கலான்னு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சொல்லிருக்கானுங்க. நீ கம்முன்னு இரு, நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜம்முன்னு முடிக்கிறேன். ஜம்முன்னு பண்றீங்களா? வரட்டும் மாப்பிள்ளை, அவனை ஜாம் ஆக்கிடுறேன். இல்லடா, எப்ப வரும்? பொண்ணு தானே, இப்போ வந்துருடா. பொண்ணை யாரு கேட்டா? டிப்பன் எப்ப வரும் கேட்டேன். திண்ணி பையன் மகனே, சும்மா இருடா. என்ன சம்பந்தி, என்ன கேக்குறாரு மாப்பிள? ஒண்ணு இல்ல சம்பந்தி, பொண்ணு எப்போ வரும்னு கேக்குறான். ஆமா ஆமா. ரொம்ப அவசரப்படுறீங்களே, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வர வேண்டாமா? இதோ கூப்பிடுறேன். அரிய பொண்ணு கூட்டிட்டு வா. ஏண்டி, இந்த சனியன் தான் நம்மள விட்டு போயிருச்சே, அவன் கட்டின தாலி இருக்குடி இன்னும் கழுத்துல, கழட்டி ஏறி. ஏம்மா, எதை கழட்ட சொன்ன? உன் தாலிய. ஏம்மா, சின்ன வயசுல நான் என்ன செஞ்சாலும் நீங்க என்ன சொல்வீங்க? நான் செய்யற மாதிரியே செய்யன்னு சொல்லுவேன். அன்னைக்கு கூட எனக்கு கேரட் நறுக்க தெரியலன்னு எப்படி நறுக்கிறத நறுக்கி காமிச்ச. அம்மா, இன்னைக்கு கூட என் தாலிய எப்படி கழட்டுறதுன்னு தெரியல. நீ உன் தாலிய கழட்டி காமிமா. என்னடி சொன்ன? புரியல? உன் தாலிய கழட்டுன்னு சொன்னேன். அடி பாவி, என் புருஷன் உயிரோட இருக்காருடி. என் புருஷன் என்ன செத்தா போயிட்டாரு? அவரும் உயிரோட தான் இருக்காரு. உனக்கு ஒரு நியாயம், உன் மகளுக்கு ஒரு நியாயமா? நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லடி. வரப்போற மாப்பிளைக்கு உன் கழுத்துல இருக்கிற தாலி தெரிஞ்சது, நீ மறுபடியும் வாழா வெட்டிதான். தாலியை மறைச்சுக்கிட்டு வந்து நில்லு. அம்மா, இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறதுக்கு காரணமே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணுங்கிறதுக்கு தான். என்னது, யாராவது வர்றாங்களான்னு எதிர்பார்க்கீங்களா? ஒண்ணு இல்ல, பேண்ட் வாத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தேன், காணலையேன்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கே பேண்ட் வாத்தியமா? அம்மா, நல்ல இடம். சூசோபி சொக்கலிங்க விட்டு நிச்சயதார்த்தம்னாக்கா மஜாக்கா? அடிங்க அடிங்க, பேண்ட் வாத்தியம் எல்லாம் நல்லா அடிங்க. என்னங்க நல்ல நாள், அதுவுமா பொண்ணு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வந்து நிக்குது. உங்களுக்கு இது நல்ல நாளா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அதுக்கு அடையாளமாதான் இந்த வெள்ளை சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறேன். என்னடி இது அபசகன மாட்டம் பேசுற? பரவாயில்ல பரவாயில்ல. ஏண்டா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்ப தாம்பூல மாத்திக்கலாமா? பேஷா 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 பாத்துக்குவோம். என்ன நிச்சயதார்த்தத்தை வந்து தடுக்கிறேன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. போற போக்க பார்த்தா இந்த குரங்கு பைய கையில புடிச்சு கொடுத்துருவாங்க போல இருக்கே. எப்போ ஒரு வாரம் என்ன பண்றது?